தேய்ச்சிக்கங்க. நான் இப்ப 100 கால் பண்றேன். பண்ணுங்க டாக்டர், சீக்கிரம் பண்ணுங்க. மேடம், ரிங் போகுது. ம். எடுத்துட்டாங்க. சார், நான் ஸ்வரா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் நடராஜன் பேசுறேன். இப்பதான் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேர் மாயா சார். இங்க வந்து அட்மிட் பண்ணவன் ஒரு கிரிமினல் சார். அவன் அவளை கடத்தி கொண்டு போய் வச்சு மிஸ்டர் காளி, நீங்க சந்தேகப்பட்டது 100க்கு 100 சரி. இவங்க பயந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். அடி திருடி, என்னமா ஆக்ட் பண்ணிருக்கா? என்னையே ஏமாத்திட்டாளே. அவங்க மட்டும் நடிக்கல, நானும் போலீஸ் கிட்ட பேசின மாதிரி நடிச்சேன். மயக்க ஊசி போட்டுட்டேன். மயக்கம் தெளிய 2 hours ஆகும். சூப்பர் டாக்டர். நாங்க தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன மேடம் நீங்க, உங்களை எல்லாம் குருன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. எவ்வளவு கெத்தான ஆளு நீங்க. நேருக்கு நேர் நின்று ஃபைட் பண்றதை விட்டுட்டு இப்படியா முதுகுல குத்துவீங்க? ஒருவேளை உங்களுக்கு எஸ்கேப் ஆகணும்னு இருந்தா இந்த சிங்கம் அந்த சிங்கத்து கூட ஃபைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும். அதை விட்டுட்டு மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரி போய் டாக்டர் பார்த்து எவ்வளவு கெத்தான ஆளு நீங்க. இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ இல்ல மயக்கமோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரமா குட்டி என்ன நினைப்பா? நீங்க நடிக்கிறீங்கன்னு நினைப்பா. அப்புறம் அம்போன்னு விட்டுருவா. நீங்க மறுகையா மறிச்சு போகும், செத்து போயிருவீங்க. ஏங்க, இப்படி அனாமத்தா செத்து போறதுக்கா நல்லா சோறெல்லாம் போட்டு திமிசு கட்டையாடு இப்படி வச்சிருக்க? என் ரமா குட்டி உங்க மேல செம்ம காண்ல இருக்கா. நீங்க தப்பிச்சு போனதுக்கு உங்க கையோ காலையோ உடைச்சு போடுவேன்னு முறுக்கிட்டு நின்னா நான் தான் அவளை சமாதானப்படுத்தி கையில காலில் விழுந்து கெஞ்சி ஒன்னும் பண்ணாத, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கைய காலெல்லாம் உடைக்க மாட்டா, ஸ்ட்ரைட்டா கழுத்தையே நெரிச்சு கொன்னுடுவா. பி கேர்ஃபுல். ஒரு விஷயம் மறந்துட்டேன். இன்னொரு தடவை பண்ண இது என்ன டென்ஷன் பண்ணதுக்கு சாவடிச்சிருவேன். யா சரிங்க டாக்டர்.
ஆ கரெக்டா எடுத்துக்கிறேன், ரெகுலரா எடுத்துக்கிறேன் டாக்டர். அப்படியா? ஓ ஓகே டாக்டர், ஓகே. சரி, எப்போ சொன்னீங்க? ஓ சரி, ஓகே ஓகே. யா தேங்க்யூ டாக்டர். ம். யார் பாரதி? டாக்டர் தான் ஃபோன் பண்ணாங்க. வர வெனஸ்டே அன்னைக்கு டியூ டேட் நெருங்குற 9வது மாசம் கர்ப்பிணி பெண்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கேம்ப் நடத்துறாங்களாம். பிரசவ நாள் நெருங்கிட்டதால அவங்க பயப்படக்கூடாது, முன்ன விட ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் மந்த் அது ரொம்ப முக்கியமான பீரியடா. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த டெலிவரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன எல்லாத்தையும் விளக்கி ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்களாம். அது ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் கவுன்சிலிங்கா. அதனால மிஸ் பண்ணாம கவுன்சிலிங்க்கு வந்துருங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. சந்துரு சாருக்கு ஃபோன் பண்ணீங்களா? இதோ இப்ப பண்றேன். சந்துரு, நான் தான். சந்துரு, என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா? இதுல என்ன பிடிக்கிறது பிடிக்காதது? நான் இப்ப வீட்ல இருக்கேன். நான் உன் கூட பேசுறத ஸ்வேதா பார்த்துட்டானா சாமி ஆடிடுவா. டெஸ்ட் ரிப்போர்ட் மாறி போனதுல அப்படிச்ச புயல் இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. அப்ப என் கூட பேச மாட்டேன்னு சொன்னவ இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை தெரியுமா? தேவையான ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளவுதான். ஸ்வேதா உங்ககிட்ட பேசாத ஃபீலிங்ல இருக்கீங்க. இந்த சமயத்துல நான் தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன். சரி சந்துரு, நான் வச்சிடுறேன். சரி இரு. அதான் ஃபோன் பண்ணிட்டேல, அப்புறம் என்ன மேட்ரு? என்ன ஃபர்ஸ்ட் அதான் சொல்லு. சந்துரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா செக்கப்க்கு போவோம்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. நம்ம டாக்டர் தான் பேசினாங்க. டெலிவரி பக்கத்துல இருக்கிறதுனால நிறை மாத கர்ப்பிணிக்கெல்லாம் ஸ்பெஷலா ஒரு கேம்ப் நடத்துறாங்களாம். அதுல டெலிவரிக்கு முன்னாடி பின்னாடி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பத்தி ஆஃப் டே கவுன்சிலிங் தராங்களாம். அதுக்கு நீ போகணும் அதானே? தாராளமா போயிட்டு வா. ஆனா துணைக்கு ரேணுகாவை கூட்டிட்டு போ. சந்துரு, இதுக்கு ரேணுகாவை கூட்டிட்டு போக முடியாது. அவங்க ஹஸ்பண்டோட தான் வரணுமா. கவுன்சிலிங் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தானா. சரி, இப்ப அதுக்கு என்ன? அதனால இந்த கேம்புக்கு நீங்களும் என் கூட வரணும். என்ன பாரதி விளாடுறியா? இதெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது. சப்போஸ் அந்த கேம்ப்ல ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட் யாராவது வந்து உன் கூட என்ன பார்த்துட்டா அப்புறம் என் நிலைமை வீட்ல என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. அதுக்கு நீ என்ன மாதிரி சந்துருவா இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். அந்த கேம்புக்கு நான் உன் கூட வருவேன்னு கனவுலையும் நினைக்காத. முதல்ல போனை வை. என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? என்னென்ன காரணமோ சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க. அதோட நிறுத்திக்கோ. அதை தாண்டி இந்த சமையல் ரூம்குள்ள வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. ஏமா, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்களா? ஏய், யாருக்குடி வயசாச்சு? இன்னொரு தடவை எனக்கு வயசாச்சுன்னு சொன்ன உன் வாயை பிடிச்ச அப்படியே தச்சு விட்டுருவேன். நான் சமைக்க போறேன். கூச்சல் போடாம போய் உங்க வேலையை பாருங்க. இங்க பாரு, உனக்கு சமைக்கணும்னா உன் வீட்டுக்கு போ. இங்க சமையல் ரூம் என்னோட ஏரியா. என்ன தவிர இந்த வீட்டுல வேற யாரும் சமையல் ரூம்க்குள்ள வரக்கூடாது. ஏன் பொன்னி கூட என்ன கேட்காம இந்த சமையல் ரூம்க்குள்ள வரமாட்டா. அப்போ நீங்க ஆக்கி போடுறத நான் தின்னணுமா? ஆமா. அப்போ என் மாமனும் அதை தான் திங்குறாரா? இங்க பாரு, இந்த வீட்டுல எல்லாருமே ஏன் சமையல தாண்டி சாப்பிடுவாங்க. இது பாருங்க, மத்தவங்க சாப்பிடலாம்,
என்னால முடியாது. எனக்கு எது பிடிக்கும், என் டேஸ்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு நல்ல உரப்பா இருக்கணும், உப்பு தூக்கலா இருக்கணும். அப்படி சமைப்பீங்களா நீங்க? என் மாமனுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஆக்கி போடுறத தின்னுட்டு அவர் நாக்கு செத்து கிடக்கணுமா? அதெல்லாம் நடக்காது. அதான் நான் வந்துட்டேன்ல. இனி எனக்கும் என் மாமனுக்கும் நான் தான் சமைப்பேன். ஏய் ஐஷு, வா ஐஷு. இங்க பாரு, இது வரைக்கும் நீங்க யாராவது இந்த கிச்சனுக்குள்ள வந்திருப்பீங்களா? இன்னைக்கு வந்தவ கிச்சன் என்கிட்ட இருந்து புடுங்கிக்க பாக்குறா. வாமா ஐசம்மா, கிச்சன்ல உன் கால் பட்டதே இல்லையா? அப்ப என் மாமனுக்கு நீ ஆக்கி போட்டதே இல்ல. கரண்டி பிடிக்க தெரியாதவளுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேக்குறேன். பேசாம என் மாமனை என்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிக்க. ஏய், நீ எதுக்கும் முடிச்சு போடுற? பிரச்சனை பண்ணாத, சமையல எங்க அத்தை பாத்துக்குவாங்க. அதெல்லாம் முடியாது. உங்க அத்தைக்கும் சேர்த்து, ஏன் உன் மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து நான் ஒருத்தையே சமைச்சு கொட்டுறேன். உட்காந்து நல்ல சப்பு குட்டி சாப்பிடுங்க. இங்க உனக்கே சமைக்க கூடாதுன்னு சொல்றேன், நீ எங்களுக்கும் சேர்த்து சமைப்பியா? அதெல்லாம் முடியாது, வெளியில போ. மா மா, அந்த மல்லி கிச்சன்ல அவ தான் சமைப்பேன்னு அடம் புடிச்சிட்டு இருக்கா. அத்தை என்ன சொன்னாலும் அது அவ காதலே போட்டுக்க மாட்டேங்கிறா. அங்க அத்தைக்கும் அவளுக்கும் சம சண்டை நடக்குது. மா, அவ உங்க ஒருத்திக்கு தான் பயப்படுறா. நீங்க வந்தாதான் அவ அடங்குவா. மா வாங்கம்மா, வாங்கம்மா. இரு 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 ஐஷு, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் அவளே இங்கே சமைக்கட்டும். மா, என்னம்மா நீங்களே எப்படி சொல்றீங்க? இரு மாப்பிள, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. புரிஞ்சுதா? மா, சூப்பர் ஐடியாமா. சின்ன தம்பி வா போலாம். வா. ஏய், இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதை சொல்ற, நீ வெளியில போயிடு. வெளியில போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? சொன்னா கேளு. நான் அப்புறம் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஆண்டி விடுங்க ஆண்டி, மல்லி எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கட்டும். மல்லி, எனக்கு ஆன்ட்டியோட சமையல் பழகிருச்சு, ரொம்பவும் பிடிச்சிக்கிச்சு. ஆனாலும் நீ ஆசைப்பட்டு சமைக்கிறேன்னு சொல்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சமைச்சு போடு. உன் சமையல் மட்டும் எனக்கு பிடிக்காம போச்சுன்னா அப்புறம் நீ இந்த சமையல் கட்டு பக்கமே வரக்கூடாது. அது எப்படி மாமா என் சமையல் உனக்கு பிடிக்காம போவோம்? அதையும் பாத்துருவோம். சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சமைக்கணும். மாப்பிளைக்கு உன்னோட டேஸ்ட் பிடிக்கலன்னா நாளையில இருந்து நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாது, புரியுதா? நீ சொன்ன ஐடியா படி அவளை சமைக்க சொல்லிட்டோம். எப்படியும் அவ கிச்சனை விட்டு வர 1 மணி நேரம் ஆகும். இத பாரு, நான் சொன்னேன்ல, அவ இங்க வந்தானா நான் இருந்து சமாளிச்சுக்கிறேன். நீ நான் சொன்ன காரியத்தை மட்டும் ஒழுங்கா பண்ணு. போய் சீக்கிரம் வேலையை முடி. ஓகே, சீக்கிரம் வா. ஏ ஐஸ்வர்யா, என்ன ஆச்சு? எடுத்தியா? எடுத்துட்டேன். ஷோ, அசச்சிட்ட ஐஷு. வா வா போலாம். என் மேல உனக்கு கோபம் இல்லையா ஐசு?
ஏன் அப்படி கேக்குற? இல்லை, நீ எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியவ. எப்போ நான் உன் வாழ்க்கையில் குறுக்க வந்தேனோ அப்போல இருந்தே உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சுல. இங்க பாரு, எதுக்கு இப்படிலாம் பேசுற? அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா வந்திருந்தா கூட நான் உன்னை எப்பவும் உதறி தள்ளிட்டு ஒதுங்கியிருப்பேன். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மேல நான் வச்சிருக்கிற பாசமும் சரி ஆசையும் சரி வாழ்க்கை முழுவதுக்குமான ஒண்ணு. இனியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப பேசினாலும் எவ்வளோ நாள் கழிச்சு பேசினாலும் இல்ல பேசாமலே போனாலும் என் மனசும் என் புத்தியும் அப்படிதான். இப்படியெல்லாம் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்குறியேன்னு சாமியை பார்த்து திட்டலான்னு தோணும். அப்பெல்லாம் உன் முகம் ஞாபகத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய உறவை எனக்கு தந்திருக்கேங்கிற நினப்பு வந்து திட்டுறதை விட்டுட்டு நன்றியை தான் சொல்ல தோணும். இது என்ன கெட்ட பழக்கம்? தூங்க போற நேரத்துல உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கிறது. ஏய், நாங்க தூங்க போற நேரத்தை நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீங்க தூங்க போற நேரமா? என்ன பேச்சு பேசுற ஐசு? ஐஸு கேட்டதில் இப்போ என்ன தப்பு? ரொம்ப நாட்டாம பண்ணாம போய் தூங்குற வேலையை பாரு. நான் ஒன்னும் உங்களை மாதிரி இங்க வெட்டியா பேசிட்டு இருக்க வரல. தூங்க தான் போறேன், வா போலாம். ஏய், வா. ஏய், விடு. உனக்கு என்ன மரம் சுத்தமா கலண்டு போச்சா? இப்போதைக்கு ஏன் கையை பிடிச்சு இழுக்கிற? மாமா, சும்மா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த வீட்ல போட்டதை தின்னுட்டு காட்டுற இடத்துல தூங்குறதுக்கு நான் வரல. அத புரிஞ்சுக்க முதல்ல. புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன சொல்ல வர? புதுசா ஒன்னும் சொல்ல வரல. பேசினதெல்லாம் போதும். என் மாமனுக்கு தூக்கம் வர நேரம். அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காம அவரை ஃப்ரீயா விடு. நாங்க தூங்கணும். என்ன, நீங்க தூங்கணுமா? ஏமா இவ்ளோ ஷாக்கு? கட்டின புருஷன் கூட தூங்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு ஷாக் ஓவரா வருது. மல்லி, நீ ரொம்ப ஓவரா போற. தப்பு. அப்புறம் ஏடா கூடமா எதனா பண்ணிட போறேன். மாமா, சும்மா பேசிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது பேசிட்டு இருக்காத மாமா. நீ வா மாமா. ஏய், வா, என்ன விடு மல்லி. பண்ற? வா மாமா. ஏய், விடு மல்லி. சொல்றேன்ல, வா. விடுங்கறல்ல. ஏய், சொன்னா கேளு மல்லி. விடு ஐசு. விடு மாமா, கையா. நீ வா. சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப வர போறியா இல்லையா? ஏன் வெள்ளையலி, இப்ப எதுக்கு மாப்பிள்ள கையை பிடிச்சு இழுத்து வம்பு பண்ணிட்டு இருக்க? சமையல் ரூம் மட்டும்தான் உங்க கோட்டை. இது புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம். இதுல உங்க அதிகாரம்லாம் செல்லாது. என் மல்லி, ச்சே, என்ன பொண்ணு நீ? பொதுவா கிராமத்து பொண்ணுங்களுக்கு மான ரோஷம் இதெல்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒரு அற்புதமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இவ்வளவு இன்டெசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் தமிழ்லே திட்டுங்க. நாங்களும் மானம் ரோஷம் மரியாதையோட இருக்கிறவங்க தான். அதனாலதான் எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் கட்டின புருஷனோட வாழணும்னு இவ்ளோ கஷ்டப்படுறோம். ஏய், இன்னொரு தடவை என்ன கட்டின புருஷன் சொன்ன வெட்டி போட்டுருவேன் பாத்துக்க. மாப்பிள்ள, வேண்டாம், பொறுமையா இருங்க. ஏய், இங்க பாரு. சும்மா இங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்காம ரூமுக்கு போற வழியை பாரு. இதோ பாருங்க, இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்த மல்லி பயப்பட மாட்டா. கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கிறது குடும்பம் நடத்துறதுக்கு தான். மத்தபடி கூட நின்னு உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்கு இல்ல. வா மாமா. ஏய், கைய விடுறி. என்னடி நடிச்சிட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேன். அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன். அதுக்காக உனக்கு எல்லா உரிமை கொடுத்ததா அர்த்தம் இல்ல. புரிஞ்சுதா? இந்த வீட்ல இருக்கிறவங்களோட நேரம் கழுத்துக்கிட்ட எல்லாம் சரிசமமா நின்னு பேச வேண்டியிருக்கு. ச்சே. மல்லி, நான் சமாதானமாவே சொல்றேன். இங்க பாரு, எந்த நிலையிலையும் யாரையுமே கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க.
தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போய் ஒழுங்கு மரியாதை தூங்கு போ. இங்க பாருங்க, நீங்க பேசுற எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு எனக்கு அறிவு கிடையாது. இன்னும் வீடே கூடி நின்னு என்ன அட்டாக் பண்ணாலும் பரவாயில்ல, நான் என் மாமன் கூட தான் தூங்குவேன். பொண்டாட்டிங்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக இப்படி போராடுறேன் நானு. என் புருஷன் என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தி ரூம்ல படுக்கிறத ஏத்துக்க மாட்டேன் நான். அத்தை, உங்க தரத்தை குறைச்சி தேவையில்லாம இந்த முட்டாள் கிட்ட பேசி உங்க நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. பிரச்சனை முடிவுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் வெளியே ஒரு ஓரமா படுத்துக்கிறேன். ஐயோ மாப்ள, இந்த சில்லுவண்டுக்கு பயந்து நீங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? இல்லைங்க, கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இதெல்லாம் ஒன்றும் சீக்கிரமா முடிஞ்சு போற டிராமா இல்லை ஐஸ்வர்யா. யோசிப்போம், யோசிச்சு நல்லதா ஒரு வழியை கண்டுபிடிப்போம். படிக்கவே படிக்காத அந்த மல்லி இவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறானா? நாம யோசிக்க கூடாதா? என்ன யோசிக்கணும்? அவ கூட சரிக்கு சமமா நின்னு சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. தோ இப்ப கூட தூங்குற விஷயத்துக்கு அவ கூட மல்லு கட்டி நின்னதே எனக்கு அசிங்கமா போயிடுச்சு. ஆமா சூர்யா, ஐஷு தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. நான் வந்ததுனால தான் கொஞ்சம் தெளிவானா. எங்க தெளிவானா? இன்னும் அப்படியே மூடியதானே இருக்கா? ஐஷு, அவ ஏதோ சர்டிபிகேட் கதை விட்டுட்டு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கா. இப்போ அந்த சர்டிபிகேட் காப்பி உன்கிட்ட இருக்கு. ஏதோ போய் எடுத்தேன், அதை வச்சு என்னென்ன பண்ண போறேன்? பண்ணதான் போறோம்.